أحب الصالحين ولست منه لعلي أن أنال بهم شفاعة. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய உஸ்தாத்மார்களே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கண்மணியான மாணவ பிள்ளைகளே, நமது ஊரிலே நேற்றைய தினம் நம்மை விட்டு பிரிந்து வஃபாத்தான அருமை சகோதரர் தம்பி பக்கர் என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய முஹம்மது அபூபக்கர் அவர்களுடைய நல்லடக்கம் இன்று மாலை பொழுது நடைபெற்றது. அவர்களுக்காக வேண்டி நம்முடைய மஜ்லிஸை நிறைவு செய்து யாசின் சூரா ஓதி துவா செய்ய நாம் இப்பொழுது காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே தம்பி அபூபக்கர் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை சொல்வதோடு நமக்கு இந்த நேரத்திலே நம் ஊர் மக்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கிலே இந்த பதிவு. தம்பி அபூபக்கர் அவர்கள் 30 வயதோட நிரப்பமாக எய்யப்பெறவில்லை. 29 வயது தான் இருக்கும். இந்த ஊரிலே பெரியோர் முதல் சிறியோர் வரையும் அடியே நான் பார்த்த வகையில் சொல்கின்றேன். உள்ளத்தில் உள்ளது இரகசியங்கள் அல்லாஹ் அறிவான். நாம் பார்த்த வகையிலே எங்கு பார்த்தாலும் நின்று பணிவோடு எத்தனையோ இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரிலே ஒரு சில பேர்கள் உலமாக்களை கண்டால் மதித்து சலாம் சொல்லுவார்கள். அந்த இளைஞர்கள் வரிசையிலே நேற்று மௌத்தான முஹம்மது அபூபக்கர் அவர்கள் எங்கு பார்த்தாலும் நின்று சலாம் சொல்லுவார். வாகனத்தை விட்டு உடனே கீழே இறங்குவார். அதில் மறக்க முடியாது என்னவென்றால், இவர் மௌத்தா போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மதரசாவுக்கு அருகிலே அந்த தெருவிலை வளையும் பொழுது பைக்கில் வேகமாக ஸ்கூலை நோக்கி போனார். போனவர் திரும்பி என்னை பார்த்துட்டு வந்து, ஹசரத் எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன், பள்ளிக்கூட விஷயமா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அன்பொழுக பேசினார். எப்போ பார்த்தாலும் துவா செய்யுங்கலாம் சொல்லுவார். இப்பொழுதுதான் அவருக்கு நமதூர் முஸ்லீம் மேல்நிலை பள்ளியிலே ஒரு வேலைவாய்ப்பு பணி கிடைத்து சற்று நிம்மதியோடு இருந்து திருமணத்தை இன்னும் சில நாட்களிலே ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த பருவத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் வசம் தன் பக்கம் அவரை அழைத்து கொண்டான். அதனுடைய ரகசியம் நமக்கு தெரியாது. இந்த நேரத்திலே 2 விஷயங்கள். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சகோதரர் மர்ஹூம் முஹம்மது அபூபக்கர் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அருள்வாளிப்பானா. அவருடைய மன்னரை வாழ்க்கையை அல்லாஹ் ஒளிமயமானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானா. மற்றொன்று, அவருடைய குடும்பத்தார் அவருடைய இழப்பை சுமந்து கொண்டு கவலையோடு இருக்கக்கூடிய பெற்றோர் உறவினருக்கு அல்லாஹ் சபுருன் ஜமீலை அல்லாஹ் வழங்குவானார். இந்த எல்லோரிடமும் இனிதாக இனிமையாக பழகக்கூடியவர் முஹம்மது அபூபக்கர் அவர்கள். இவருடைய மரணம் இப்பொழுது நம்மையெல்லாம் உண்மையிலே சொல்ல போனால் நேற்று அவருடைய ஜனாசாவை பார்த்துவிட்டு ஒரு கணம் நம்மையே உள்ளமெல்லாம் பதறி போனது. ஏனென்றால் மரணம் என்பது எப்போ வரும், யாருக்கு வரும் என்பது நமக்கு தெரியாது. அது அல்லாஹ் தன் கைவசம் வைத்து கொண்டான். நாம் என்ன நினைப்போம், மனிதர் உதாரணமாக ஒரு அமல் செய்கிறதா இருந்தால், ஹஜ்ஜிக்கு போகிறதா இருந்தால் எல்லாம் முடிச்சுட்டு இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணி இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஒரு ஹஜ்ஜிக்கு போவோம், பள்ளிவாசலுக்கு போவோம், அமல் செய்வோம். வயதான காலத்துலேருந்து சில பேர்கள் நம்மளுடைய வயதான காலத்தில் தான் மௌத்து வரும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல. இந்த மரணம் நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஹய்யுன் கையும், அல்லாஹ் ஹய்யுன் கையும், அவன் நித்திய ஜீவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கை, அவனே யுஹி வ யுமீத்து. நம்ம சின்ன பிள்ளையிலே மக்தபில் ஓதி இருக்கோம் 4ஆம் கலிமால, யுஹி
வயுமீத்து. அவனே ஹயாத்தை கொடுக்குறான், அவனே மௌத்தாக்குறான். எப்போ மௌத்தாக்குவான்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்திலே நாம் மரண சிந்தனையே எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும். டெய்லி நம்மை ஒரு ஜனாசாவாக நினைத்து நாம் என்னைக்காவது ஒரு நாள் மௌத்தா போக போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி எப்பயுமே மௌத்துக்கு ரெடியாக இருக்கணும். அப்படிங்கிறது இந்த மரணம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அரபு கவிதையிலே ஒன்று இப்படி வரும்: சாஹி ஷம்மிர் வலா தஸல் ذاكிரல் மௌத் ஃபநிஸ்யானுஹு ضلال முபீன். ஓ தோழனே, என்னுடைய தோழனே, நீ மௌத்துக்கு எழுந்து தயாராக இரு. மௌத்துடைய சிந்தனையிலிருந்து நீங்காமல், மௌத்துடைய நினைப்புலேருந்து மறக்காம அந்த நினைப்புல இரு. அப்படி நீ மறந்தீண்டா, மௌத்தை பற்றி சிந்திக்காம இந்த உலகந்தான் சதாகதின்னு நீ நினச்சிக்கிட்டு வாழ்ந்தீண்டா, வலாலும் முபீன், இது அப்பட்டமான வழிகேடு. மௌத்துடைய சிந்தனை ஒரு மனிதனுக்கு வராட்டா அவன் வழிகேட்டில் போயிடுவான். அதே நேரம் மௌத்துடைய சிந்தனை யாருக்கு வருகிறதோ அவன் விமோச்சனம் பெறுவான், நல்ல சீதேவித்தனமாக இருப்பான். அப்படிங்கிறது இந்த அழகான அரபு கவிதையிலே சொல்லி தருவார்கள். இந்த அன்பான மாணவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது துவக்கமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டியதை இப்போ சொல்கிறேன். நாம் ஏன் அபூபக்கர் ஊரில் நிறைய பேர் மௌத்தாகிறாங்க. டெய்லி ஒரு நாளைக்கு ஒருத்தர் பிறக்கிறா, ஒருத்தர் இறக்குறா. ஊர்களில் நம்ம மௌத்துடைய செய்திகளை நம்ம கேட்குறோம். இவருடைய மரணம் என்பது வாழும் வயது, இளம் வயது. என்ன அவரை பற்றி நம்ம பர்டிகுலராக பேசுகிறோம்டா, உதுகுரு மகாசீன மௌத்தாக்கும், உங்களிலே மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூறுங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உங்களை மௌத்தா போனவங்களுடைய கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது. அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தான்னு பேசக்கூடாது. மௌத்தா போனவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் எது இருக்கோ அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து பேசுங்கிறாங்க. யார்? நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் தான் சகோதரர் அபூபக்கரை பற்றி நாம் பேசி அவருக்கு நாம் துவா செய்ய நம்ம காத்துட்ருக்கோம். சரி, இந்த நேரத்தில் நான் சொல்லி வரும் செய்தி என்னன்னு கேட்டால், எனக்கும் உங்களுக்கும், குறிப்பாக இந்த ஊர் மக்களுக்கும், நம்மில் பலரும் இந்த உலகத்தை நாம் கட்டிப்பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கஃபநாடியிலே சட்டப்பை கிடையாது, ஜோப்பு கிடையாது, இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சரி, கபூரில் போய் நீ இருக்கும் போது அங்கே பணத்தை வைக்கிறதுக்கு பீரோவும் கிடையாது. சரி, அங்கே போய் மலக்குல் மௌத்து, அங்கே போய் யார்கிட்ட மலக்குமார்கிட்ட மாட்டும் போது யார்? முன்கர் நக்கீர் அலைஹிமுஸ்ஸலாம். அவங்களுக்கு நீ லஞ்சம் கொடுத்தும் தப்பிக்க முடியாது. காசு இருந்தால் நம்ம எப்படியும் வாழலாங்கிறது இந்த உலகத்தில். அங்கே போய் உன்னுடைய பாட்சா எதையுமே பழிக்காது என்ற ஒரு செய்தியை இணையத்தில் இன்றைக்கி காலையில் படித்தேன். அப்படி இருக்கும் பொழுது மறுமை வாழ்வுக்காக நாம் என்ன செய்யணும்? ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும். ஒரு ஹதீஸ் திருமீதியில் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத்தி, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத்தி. இன்பங்களை எல்லாம், சந்தோஷமாக இன்பமாக இருக்கிறோம்ல, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இன்பங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய, இன்பங்களை எல்லாம் துண்டிக்கக்கூடிய, சுக்குநூறாக்கக்கூடிய மௌத்துனுடைய சிந்தனையை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். வார்த்தையை கவனித்தீங்களா? என்ன நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? ஒரு முடியாமல் படுத்து கிடந்தாரு, இவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கல. திடீர்னு நம்ம செய்தியை கழுவி போடுறோம். முந்தா நாள் பேசுகிறாரு, நேற்று மௌத்தா போகிறாரு. அப்படிங்கும்போது நமக்கு எப்போ வேண்டாலும் வயது வித்தியாசம் இல்லாமல் எப்பொழுதும் மௌத்து வரலாம். அந்த மௌத்துக்கு நம்ம ரெடியாக தயாராக இருக்கணும். அப்படிங்கிறத தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பங்களையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய மௌத்துடைய சிந்தனை. நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், திடீர்னு மௌத்து வந்துடும். குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கும்? நிலை கொழிஞ்சு போயிடாது சொல்லுவாங்க. பலர் சிரிக்க நீ அழுது கொண்டு இந்த உலகத்தில் பிறக்கிறாய். நாம் பிறக்கும்போது நம்ம எப்படி பிறக்கிறோம்? அழுதுகிட்டு பிறக்கிறோம். எல்லாரும் சுற்றி நின்று உன்னுடைய உறவுகள், நண்பர்கள்லாம், உறவுகள், குடும்பத்தார்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? எங்களுக்கு புள்ள பிறந்திருக்கு, எங்கள் வீட்டில் புள்ள பிறந்திருக்குன்னு சந்தோஷப்படுவாங்க. சூழ இருப்பவர்கள் சிரிக்க நீ அழுது கொண்டு பிறந்தாய். நீ சிரித்து கொண்டு, மற்றவர்கள் அழுது கொண்டு, நீ சிரித்து கொண்டு உன் ரப்பிட்ட போகணும். மௌத்தா போகும்போது நல்ல ஜனாசா எப்படி போகும்? சிரிச்சவாறு, என்ன சந்தோஷமா அல்லாட்ட போகும் இல்லையா? அப்படி மற்றவங்க அழுவாங்க, நீ என்ன செய்யணும்? சிரித்து கொண்டு நீ போகணும். அந்த வாழ்க்கைக்கு நம்ம வாழணும் இன்ஷா அல்லாஹ். மௌத்தை நினைப்போமா? எப்பயுமே டெய்லி மௌத்தை நினைக்கணும். டெய்லி மௌத்தை நினைக்கிறேன். அதுதான் இந்த மௌத்து எனக்கெல்லாம் கொஞ்ச நேரம் நான் சிந்திச்சு பார்த்தேன்.
போயிட்டு வந்ததுலேருந்தே மனசு உடம்புலாம் சரியில்லை. அவன் ஜனாசா மௌத்து பாருங்க. நம்ம இந்த உலகத்தை இருந்து ரொம்ப பிடிச்சிக்கிட்டு ஆகிரத்தை மறந்து அல்லாஹ் ரசூலை மறந்து நம்ம எப்படியும் வாழலாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ என்ன செய்யுது, மௌத்து யாருக்கு எப்படி வந்தாலும். குறிப்பாக ஊரில் உள்ள இளைஞர்கள் நல்லா விளங்கிக்கிறணும். ரொம்ப பேர் ஃபஜ்ரு தொழுகையே ஜமாத்துக்கு வரல, தொழுகிறதே கிடையாது, பள்ளியாசலுக்கு வரதே கிடையாது. நான் பெரிய பள்ளியாசல் இருக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் இரவு நேரங்களில் முக்குக்கு முச்சந்தியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னத்தை இந்த இளைஞர்கள் அந்த ஊர் இவங்க தானே அந்த அடுத்த தலைமுறை இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு இல்லையா. இளைஞர்கள் நல்லா இருந்தால் தானே இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். முச்சந்தி அங்கங்கே உட்கார்ந்து இரவு நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய நண்பர், உங்களுடைய உறவு முகமது அபூபக்கர் நல்ல பிள்ளை, அவர் யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாமா யாரும் நினச்சி பார்த்துருப்போமா, அல்லாட்ட போயிட்டார். எப்பயும் மௌத்து வரலாம், எப்படியும் வரலாம். ஆனால் நம்ம அல்லாட்ட நல்ல மௌத்தை தான் அல்லாண்டு நம்ம கேட்கணும். அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கு நல்ல மௌத்தை தருவார். ஒரு செய்தி ஒன்று, அல்லாம ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தத்துவமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு சொல்லுவாங்க. இந்த உலக வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. உதாரணமாக ஒரு தத்துவமாக சொல்லுவாங்க. ஒரு மரத்தினுடைய கிளை, அதில் ஒரு கயிறு, அந்த கயிற்றை பிடித்து கொண்டு ஒரு மனிதன் அந்தரங்கத்தில் தொங்குகிறான். கொஞ்சம் கற்பனையோடு சிந்திச்சு பாருங்க. ஒரு மரம், அந்த மரத்தினுடைய கிளை ஒன்று தொங்குது, அந்த கிளையிலே ஒரு கயிறு, அந்த கயிற்றை பிடித்து கொண்டு அந்த ஒரு மனிதன் தொங்குறானா. இப்பொழுது கீழே பார்க்கிறான், அதல பாதாளம். அந்த பாதாளத்தில் மிகப்பெரிய விஷ ஜந்துக்கள், முதலை போன்ற மனுஷனை முழுங்கக்கூடிய பெரும் உயிரினங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, உள்ள கிடக்குது. விஷ ஜந்துக்கள் நிறைந்த அதல பாதாளம். இவன் அந்த கயிற்றை பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறான் அல்லவா. இதுல ஒரு என்னன்னு கேட்டா, அந்த கயிற்றை ஒரு எலி கொறித்து கொண்டு இருக்கிறது. கயிற்றை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அந்த கயிற்றை எலி என்ன செய்யுது, கொறிச்சிக்கிட்டே இருக்கு. எலி கொறிக்க புரியும்ல, எலி கொறிச்சிக்கிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, எப்ப வேணாலும் அறுந்து போகலாம், எப்பொழுது வேண்டாலும் அந்த கயிறு அறுந்து போகலாம். உளுந்தா எங்கே உழுவணும், பாதாளத்துல உழுவணும். உள்ள கிடக்கக்கூடிய விஷ ஜந்துக்களுக்கு இரையாக போக நேரிடும். இப்பொழுது நம்ம ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அங்கே அந்த மனிதனுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக அந்த மரக்கிளையிலிருந்து ஒரு தேன் கூடு ஒன்று, அந்த தேன் கூட்டிலே சொட்டு சொட்டாக இடைக்கிடையே அந்த தேன் என்ன செய்யுது, தேன் கூட்டில இருந்து தேன் என்ன செய்ய சொட்டு சொட்டா வடிகிறது. இவனுடைய வாயில் லாவகமாக விழுகிறது. எப்படிப்பட்ட சிச்சுவேஷனை அல்லாம ரூமி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு கற்பனை பாத்திரத்தோடு சொல்லி காட்டுகிறார்கள். எப்பொழுது வேண்டாலும் அவன் அந்த எலி கொறித்து கொண்டிருக்கக்கூடிய கயிறு அருந்து கீழே விழலாம். அப்படி விழுந்தால் கீழே அவன் அங்க விஷ ஜந்துகளுக்கு ஆளாக இரையாக நேரிடி போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான், இதுதான் மௌத்து. எப்போ வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வரலாம். ஆனால் ஒரு சின்ன ஆறுதல் இந்த உலகத்துல மனுஷன் சம்பாதிக்கிறான், ஓடி ஆடி என்ன செய்யறான், எல்லாம் பண்றான்னு சொன்னா, அந்த தேன் கூட்டிலிருந்து சுவையாக மனுஷனுக்கு இடையிலே ஒரு சுகம் தருகிறது அல்லவா. அது போன்றுதான் அழியும் இந்த உலகம். மரணம் எப்பொழுது வேண்டாலும் உனக்கு வரலாம் என்ற செய்தியை இந்த தத்துவ கதையின் மூலமாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என் அருமையான ஹாஃபிஸ் மாணவ பிள்ளைகளே, நாமெல்லாம் சூரத்துல் ஜும்மாவிலே ஓதுவோம், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகிக்கும். நபியே நாயகமே சொல்லுங்க மக்களுக்கு, இந்த மௌத்து நிச்சயமாக, அந்த மரணம் எப்படி மரணம்னா, அந்த மௌத்துக்கு நீங்க விரண்டு ஓடுவீங்கல்ல, மௌத்து துரத்திக்கிட்டு வருது, நீங்க விரண்டு ஓடுவீங்கல்ல, அந்த மௌத்து ஃபைன்னஹு முலாகிக்கும், நிச்சயமா அந்த மௌத்து உங்களை சந்திக்க கூடியதான் இருக்கு. இந்த முலாகிக்குங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இந்த முலாகிக்குங்கிற வார்த்தை நாம முன்னாடி போய் பின்னாடி சந்திக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்வோம், முலாகாத் பண்றோம்னு சொல்லுவோம்ல, பெருநாளுகளில் நம்ம என்ன செய்வோம், கட்டி பிடிப்போம் இல்லம்மா, தோளோடு தோல் ஆலிங்கனம் செய்வோம் அல்லவா, அதுக்கு என்ன சொல்லுவோம், முலாகாத் பண்றோம். முலாகாத் என்ன, ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேராக கட்டி பிடித்து கொள்வோம் அல்லவா, அதை முலாகாத் சொல்றோம்ல. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மௌத்து உங்களை நேர சந்திக்கும் அப்படிங்கிறத விளக்கத்தை இந்த ஆயத்தின் மூலமா நான் விளங்கிட்டு, எப்போ வேண்டாலும் மௌத்து என்ன செய்யும், வரலாம். அதனால நாம தம்பி சகோதரர் முகமது அபூபக்கர், அல்லாஹ் அவருடைய மன்னரை பூஞ்சோலாக்கி தருவானா,
அவருடைய மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு மறுமையிலே அல்லாஹ் எல்லா நலவுகளையும் திருமணம் முடிக்காமல் மௌத்தா போயிட்டு அல்லாஹ் அவருக்கு நல்ல ஹூரின் பெண்களை எல்லாம் அல்லாஹ் அவருக்கு மணமகளாக ஆக்கி கொடுப்பானாக. அவருடைய பாவங்களை பிழைகளை எல்லாம் மன்னித்து அவருடைய குடும்பத்தாருக்கு சபுரன் ஜமீலை தருவானாக. இதன் மூலமாக நாம் அனைவரும் இந்த ஊரில் உள்ள எல்லோரும் மௌத்தை நினச்சி இந்த துன்யா தேவைத்தான், இந்த துன்யா நமக்கு தேவைக்கு தான் எடுத்துக்கணும் ஒழிய இந்த துன்யா மோகத்தில் ஆகிரத்தை மறந்து வாழாமல் மௌத்தை நினைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே நமக்கு வெற்றியாக்கி தருவான். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்முடைய உயிர் பிரியும் நேரத்திலே ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பு ரஹ்மான் கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வல் ஆகிபத்துல் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த முத்தகீன்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வாளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لعلي أن أنال بهم شفاعة